ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம 10th அன்னை மொழி அப்படின்ற பாடம் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்போம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஓவா இருக்கட்டும், பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி டிஆர்பியில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தவரையிலும் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்தா வந்து கேட்கறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியரா ஆயிடுச்சு. ஆனா அதுல இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு டவுட் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஓல்டு எடிஷன் நியூ எடிஷன், அதாவது ஓல்டு எடிஷன் அப்படின்னா 2023-24 அந்த கட்டங்கள்ல வரக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பும் 24-25 இப்ப 25 அந்த கட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புக்கை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எடிஷன் மாத்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த 25-26 அந்த காலகட்டங்களில் வந்தக்கூடிய புக்குகள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கு. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஓல்டு எடிஷன் படிக்கணுமா நியூ எடிஷன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சார் எந்த எடிஷனா என்ன சார், புக்கு படிச்சாதானே போதும் அப்படின்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10th புக்கு தான் படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கிளியர் ஆயிட்டோம். அதுல நம்ம ஓல்டு எடிஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 9 இயல் இருக்குங்க. ஓல்டு எடிஷன்ல மொத்தமா எத்தனை இயல் கொடுத்துருக்காங்க? 9 இயல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அதுல ஓல்டு எடிஷன்ல இருந்த இயல்கள் மொத்தம் 9. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எடிஷன் வந்து மாறுது. ஸோ எடிஷன் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நியூ எடிஷன். நியூ எடிஷன்ல அதே அன்னை மொழி அப்படின்ற பாடம் தான் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இயல் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? எத்தனை இயல்ங்க? 7 இயல் தான் வந்து இருக்கும். அப்போ ஓல்டு எடிஷன்ல 9 இயல், நியூ எடிஷன்ல 7 இயல் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 இயல் குறையுது. குறைஞ்சாலும் இதுல என்ன பண்றாங்க, சில லெசன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்ற அந்த பாடம் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். இந்த சிற்றகல் ஒளி அப்படின்ற மாதிரி சில பாடங்கள் வந்து இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த எடிஷன் படிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ லாஸ்டா நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரை நம்ம ஒரு தமிழ் கொஸ்டினுக்கும் எந்தெந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றது பேஜ் வைஸா உங்களுக்கு நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். அதுல தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய நியூ எடிஷன் எதுலங்க, நியூ எடிஷன்ல இருந்து தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. அதாவது 7 இயல் இருக்கு இல்லையா, அந்த 7 இயல்ல இருந்தா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னே நடந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷன்ல இருந்து கேட்டிருக்கலாம். ஆனா இப்போ இந்த எடிஷன் மாறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வைக்கப்பட்ட எக்ஸாம்ல நியூ எடிஷன்ல இருந்தா வந்து புக்ல இருந்தா வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துருதுங்க. ஸோ அது நம்மளுக்கு கிளியரா தெரியும். நான் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அப்போ நம்ம எதை படிச்சா போதும் அப்படின்னா நியூ எடிஷன் படிச்சாலே போதுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் படிச்சாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல கிளியரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்டா நடந்த எடிஷன் மாறினதுக்கு அப்புறம் நடந்த தேர்வுல 10th நியூ எடிஷன்ல இருந்தா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது கிளியரா இருக்கு. அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நியூ எடிஷன் படிச்சா போதும் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, 50 மார்க்ஸ். ஸோ 50 மார்க்ஸ்ல நம்ம 20 மார்க்ஸ் எடுத்தாலே நம்ம என்ன பண்றோம், தமிழ் தகுதி தேர்வு வந்து கிளியர் பண்றோம் அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பா நியூ எடிஷன் படிச்சாலே போதுங்க. நம்மளுக்கு அதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் அபோவ் வந்து கவர் ஆயிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுமே அதில் கவர் ஆயிடும். நீங்க 1-2 தவறு பண்ணா கூட என்ன ஆயிடுங்க, 40 மார்க்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட முடியும். அதனால நியூ எடிஷன் படிச்சாலே போதுங்க. அதாவது 7 இயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த 7 இயலையும் நம்ம படிச்சாலே வந்து போதும். அதை தாண்டி நம்ம வெளியே போத்தாங்க. ஓகேங்களா? அதனால நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ எடிஷன் புக்கு தான் வந்து உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போறேன். ஸோ நியூ எடிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நியூ எடிஷன் வைஸா தான் உங்களுக்கு நான் வந்து போக போறேன். ஓல்டு எடிஷன் வந்து இப்போதைக்கு பார்க்க போறது இல்லை. ஓகேங்களா? ஆனா நியூ எடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதுங்க, நியூ எடிஷன் வந்து நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நியூ எடிஷன்ல இல்லாம ஓல்டு எடிஷன்ல இருக்கக்கூடிய அந்த பாடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடங்களை மொத்தமா லைன் பை லைன் உங்களுக்கு கொடுக்காம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். சப்போஸ் அதுல இருந்து கொஸ்டின் வந்தாலும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஆனா நம்ம ஃபுல்லா படிக்க தேவை, முழுசா படிச்சு நம்ம பாடம் ஏற்றிக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷோ ஷார்ட்டா இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே இம்பார்ட்டான கொஸ்டின் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் நம்ம பாத்துக்கணும், இன்னும் நம்மளுக்கு வந்து கிளியரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நியூ எடிஷன் படிச்சாலே போதும், நம்ம பாடம் ஏற்றிக்க தேவை. இருந்தாலும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஓல்டு புக்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருவேன். அதனால ஓல்டு எடிஷனை ஃபுல்லா படிக்காதீங்க, நீங்க நியூ எடிஷன். ஓகேங்களா? யாருன்னா ஓல்டு எடிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது விட்டுட்டு நியூ எடிஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எந்தெந்த பாடம் இல்லை இருக்குன்றத நோட் பண்ணிட்டு புதுசா ஆட் ஆன பாடங்கள் மட்டும் கூட நீங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ 9 இயல் வச்சிருக்கக்கூடிய புக்கு நீங்க வச்சிருக்கீங்க,
நியூ எடிஷன் புக்கை நீங்க வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸை பார்த்துட்டு எந்தெந்த பாடம் இல்லை அப்படின்றத நீங்க கோடு போட்டுட்டு கூட நீங்க என்ன பண்ண முடியும், பன்முக கலைஞர் அது மாதிரி எந்த பாடங்கள்லாம் ஆட் ஆயிருக்கோ அந்த பாடத்தை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், தனியா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? புக்கு கலெக்ட் பண்ண முடியாதுங்க, புக்கு கலெக்ட் பண்ண முடிஞ்சவங்க நீங்க நியூ எடிஷன் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பொதுவா வந்து கன்க்ளூஷன் என்ன வரலாம் அப்படின்னா, நம்ம நியூ எடிஷன் படிச்சாலே வந்து போதும், 7 இயல் படிச்சாலே கண்டிப்பா வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால யாரும் வந்து குழப்பமடைய வேணாம். நியூ எடிஷன் தான் நம்ம முழுக்க முழுக்க படிக்க போறோம். அது இல்லாம ஓல்டு எடிஷன் உங்களுக்கு சார் எடுத்து கொடுத்துருவேன். அதனால நீங்க வந்து தமிழ் தகுதி தேர்வை பத்தி நீங்க ஒரு போதும் யோசிக்காதீங்க. அது நம்ம நீங்க சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸ் நம்ம அந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கனாலே போதும், தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ணி. ஏன்னா ஆல்ரெடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ் தகுதி தேர்வு எந்த அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்றது. ஓகேங்களா? அதனால இது கிளியரா வந்து உங்களுக்கு இதுவாயிடும். அதனால நீங்க வந்து மற்ற மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க மேஜர் சப்ஜெக்ட் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பிஓக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க சிலபஸ் வைஸா படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா பிஓக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், போட ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுவும் போடுவோம் ஒரு பக்கம். ஓகேங்களா? சரி, அதனால நியூ எடிஷன் ரெடி பண்ணிடுங்க, நியூ எடிஷன் மட்டும் படிங்க போதும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நியூ எடிஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நான் ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதே வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு போதும் தான். நீங்கள் அதை தாண்டி எதுவும் மெனக்கட தேவையில்லை. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.